சரி அப்பனா தெலுங்கானால கிஷன் ரெட்டி ஜி they are doubting the EVM machine itself, so they asked them to surrender their victory. And எங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து திமுக எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்க சொல்லுங்க, இல்லன்னா சப்மிட் பண்ண சொல்லிடுங்க. திமுக நான் சொல்றேன் இவிஎம்ல தான் நாங்க ஜெயிச்சோம் சொல்லுங்க. ஏன் அப்ப அங்க பண்ண தெரிஞ்சு இங்க தெரியாதா? திமுக தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷின் மூலமாகத்தானே ஓட்டு போட்டு ஜெயித்தார்கள். அதற்கு பதில் சொல்லுங்கள். அவங்க ஜெயிச்சா நேரடி, ஆனா பாஜக ஜெயிச்சா மறைமுகம். பதில் சொல்லுங்க. சிதம்பரம் இந்த கூட்டணியில தானே இருக்காரு. நாங்க இவிஎம்ல குறைபாடு செஞ்சுதான் நாங்க வந்து தமிழகத்துல வெற்றி பெற்றோம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்றேன். போதுமா? என்னப்பா கடைசி கேள்வி எடுத்துறாங்க. திமுக தேர்தல் அறிக்கை இன்னைக்கு நான் வெற்றி அறிக்கையா தான் பாக்குறேன். அதாவது பாண்டிச்சேரிய புதுச்சேரிய மாநிலமா அந்தஸ்து பண்ணுவாங்களாம். எத்தனை வாட்டி திமுக பாண்டிச்சேரி ஆண்டு இருக்கிறது? புதுச்சேரிய மத்தியில எத்தனை முறை இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள்? அப்ப செய்யாது, இப்ப என்ன செய்ய போறீங்க? அதே மாதிரி பெட்ரோல் டீசல் அதுல 75 குறைப்பாங்களா இல்ல? புதுச்சேரிக்கு இப்ப உள்ள நிலைக்கு வாங்க. இப்ப உள்ள நிலையில டீசல்ல 10 ரூபாய் புதுச்சேரியில குறைவு. இன்னைக்கு நிலைமையில 9 ரூபாய் பெட்ரோல் புதுச்சேரியில குறைவு. நீங்க வருங்காலத்துல நீங்க 75 குறைங்க, 50 குறைங்க. நாங்க இன்னைக்கு குறைச்சிருக்கோமா இல்லையா? அக்கா இவங்க 2021 தேர்தல் அறிக்கை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைக்க. ஆமா, அது குறைக்கல. அதுக்கப்புறம் கேஸுக்கு இன்னைக்கு 500 ரூபாயா 100 ரூபாய் அப்ப சொன்னதை ஏன் குறைக்கல? 1000 ரூபாயை இழுத்து 2.5 வருஷம் கழிச்சு குறைச்சிங்க. அதை நாங்க புதுச்சேரியில அதுக்கு முன்னாலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு தேர்தல் அறிக்கையா இல்லன்னா 15-20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள தேர்தல் அறிக்கையான்னு எனக்கு தெரியல. பழைய 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 கஞ்சி அது. அதுல வந்து எந்த வித புதுமையும் இல்ல. நான் நேரடியாக சவால் விடுகிறேன். இன்னைக்கு வந்து அதுல எந்த புதுமையும் இல்ல. இன்னொன்று, இன்னைக்கு மத்திய திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்களா? எத்தனை முறை திமுக ஆட்சியில் இருந்திருக்குது? இன்னைக்கு எந்த நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன முன்னேற்றம் எடுத்தீங்க? என்ன இன்னைக்கு வர மாதிரி நீங்க பேசுறீங்க? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை நிச்சயமாக தோல்வியான அறிக்கை என்று சொல்லி நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்பதையும் சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கமலாலயத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த கமலாலயத்தை நான் ஆலயமாகவே கருதுகிறேன்.